ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் வாழ்த்துக்கள் கோருகிறேன். தேவ சமூகத்தில் மறுபடியும் சேர்வதற்கு அவர் கொடுத்த பெரிய பாக்கியத்தை எண்ணி துதிக்கிறேன். என்றைக்கும் எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதின ஒரு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவானை குறித்துள்ள தியாக உணர்வையும், அந்த பரிசுத்தவான் மேல் விழுந்த கடமையையும், அந்த பரிசுத்தவான் தனக்கென்று கர்த்தருக்கென்று செய்ய வேண்டிய காரியங்களையும் ஒரு முறை நம்முடைய நினைவிலே கொண்டு நாமும் அவருடைய சமூகத்தில் நம்மை அப்படிப்பட்டவர்களாய் மாற்றிக்கொள்வதற்கு தேவன் இன்றைக்கு கிருபை செய்வாராக. இங்கு ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷனை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு பரிசுத்தவான்களாய் எழுதி கொண்டு வரும் பொழுது நோவா என்கிற அருமையான கர்த்தருடைய மனுஷனை குறித்தும் தீர்க்கமான சில காரியங்களை எழுதினார். அவர் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக ஒரு பேழையை செய்தார். அந்த பேழையிலே தன் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர்களை சேர்த்து வைத்து வரப்போகிற ஆபத்துக்கு விலகி தன்னை காத்து கொண்டார் என்கிற அந்த சம்பவத்தை அப்படியே ஒரே ஒரு வழியில் எழுதினார். 600வது ஆண்டு நோவாவுக்கு 600 வயது வரும்பொழுது தேவன் அவர் பேழையை கட்டி முடித்து ஜலப்பிரளயத்தை கண்டார் என்று எழுதியிருக்கிறதை நாம் ஆதியாகமம் 7வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஆதியாகமம் 7:6 தெளிவாய் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறது. இந்த கர்த்தருடைய மனுஷன் இந்த வேலையை செய்ய தொடங்கும் பொழுது அவர் செய்த வேலை என்னது என்று அறிய முடியாது. காரணம், தீர்மானிக்க முடியாத ஒரு பெரிய வேலையை அவர் செய்தார். நோவாவின் காலத்தை குறித்து அவருடைய சிந்தை, அவருடைய தரிசனத்தின் மேன்மை, அவருடைய விசுவாசத்தின் தன்மை என்று சிந்திக்க தொடங்கினால் முடிவில்லாமலே சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். காரணம், முன்பின் பார்த்திராத மலை, முன்பின் பார்த்திராத தண்ணீரின் உயரம், முன்பின் கேட்டிராத உலக அழிவு, முன்பின் கேட்டிராத சூழ்நிலைகள் எல்லாமே தேவன் பேசினார். ஒரு பேழையை செய்து கொள், அந்த பேழைக்குள் எல்லாரையும் சேர்த்து வைத்துக்கொள், 40 நாள் மழை பெய்யும், எல்லா நிக்கிரகம் பண்ண போகிறேன், உங்களை கொண்டுதான் எல்லாவற்றையும் மறுபடியுமாய் பெருக பண்ண போகிறேன். இந்த வார்த்தைகளை அவர் கேட்கும் பொழுது இதற்கு முன்பு ஒருவேளை நடந்திருக்குமானால் அந்த விசுவாசம் அவருக்குள் வரும். நடந்ததை பார்த்தே நாம் விசுவாசிக்கிறதில்லை. நோயாளி சுகமானான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது பார்த்தே இன்னும் நமக்கு அந்த விசுவாசம் இல்லை. மரித்தவன் உயிரோடு எழுந்தான் என்று பார்த்து கேட்டு பிரசங்கித்தே இன்னும் அதை நாம் செய்வதற்கு முன் வரவில்லை. இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் வேதத்தில் எழுதியிருக்கிற எத்தனை அதிசயங்களை வாசித்து பிரசங்கத்தை கேட்டு அவைகளுக்குள் நம்முடைய சிந்தைகளை செலுத்தினாலும் கூட அதை போல இன்னும் நாம் பெற்றுக்கொள்வதற்கும் இன்னும் அதை அனுபவிக்கிறதற்கு நம்மை விட்டு கொடுக்காத இந்த காலத்தில், அந்த காலத்தினுடைய நிலைமைகளை எண்ணிப்பார்கள். முன்பின் கண்டிராத ஒரு சம்பவம் இனி நடக்கப் போகிறது என்று தேவன் அவருக்கு சொன்ன மாத்திரத்தில் அவர் அப்படியே கீழ்ப்படிந்தார். நான் அந்த கீழ்ப்படிந்த காரியங்கள், அவர் செய்தவைகளை எல்லாம் இன்றைக்கு நம்மால் அதை தியானிக்க வேண்டாம். நாம் அவரை குறித்து எழுதின ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்முடைய உள்ளத்திலே ஆழத்திலே கண்டு கொள்வோம். அங்கு எழுதின அந்த வார்த்தையை கவனியுங்கள். அவர் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தையை இன்றைக்கு நம்முடைய நினைவிலே கொண்டு வரலாம். அருமையான கர்த்தருடைய ஜனங்கள் இன்றைக்கு வித்தியாசமான நிலையில் தங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொண்டு வருகிற தன்மை அறிவோம். சில குடும்பங்கள் குடும்ப ஜெபம் காலையில் எழுந்து செய்கிற பழக்கம், இரவிலே செய்கிற வழக்கங்கள், பாடுவார்கள், அவர்கள் அந்த பாட்டினுடைய காரியங்களில் வேத வசனத்தை வாசிப்பார்கள். இது அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிற சில பழக்கங்கள். ஆனால் பழக்கங்கள் என்று சொல்லும்போது வழி வழியாய் வருகிற ஒரு காரியத்தை தான் அது காண்பிக்கிறதே தவிர
குழந்தைகள் பிள்ளைகளின் ரட்சிப்புக்கேற்ற அனுபவங்களில் அவர்களை நடத்துகிறோமா என்கிற ஒரு காரியத்தை சிந்திக்கும் பொழுது உண்மையாய் குறைவுள்ளவர்களாய் நிற்கிறோம். வயதிற்கு வந்த அநேக குடும்பங்கள் பிள்ளைகளினும் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெறவில்லை. தன் குடும்பத்தோடு கூட இருக்கிற அநேக பிள்ளைகள் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் வாழவில்லை. தேவனுடைய அபிஷேகத்தின் மகிமையை இன்னும் உணரவில்லை. வாசிப்பார்கள், வழக்கமாய் உட்கார்வோம், வழக்கமாய் வாசிப்போம், வழக்கமாய் ஜெபிப்போம், வழக்கமாய் குடும்ப காரியங்கள் பிரச்சனைகளை சொல்லுவோம். இவைகளெல்லாம் வழக்கமாய் வந்து கொண்டிருக்கிறதை தவிர குடும்பத்தின் ரட்சிப்புக்கு, பிள்ளைகளின் ரட்சிப்புக்குரிய காரியங்களில் ஒரு பெற்றோர் எவ்வளவு கவனம் செலுத்துகிறார்கள் என்று நாம் நம்மை சிந்தித்தாலே எங்கெங்கெல்லாம் குறை இருக்கிறது என்பது தெரியும். வேதத்தை நன்றாய் வாசியுங்கள். அருமையான கர்த்தருடைய மனுஷன் நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை மனதிற்குள் கொண்டு வந்தார்கள். இந்த ரட்சிப்பு என்று சொன்னாலே அநேகர் பலவிதமான அர்த்தங்களை சொல்லுவார்கள். காப்பாற்றுவதற்காக, செய்வதற்காக என்று. அது எப்படி இருந்தாலும் சரி, எனக்குரிய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற ஆழ்ந்த தோரணையிலே இன்றைக்கு நடைபெற்ற அந்த சம்பவத்தை நாம் மனதிற்குள்ள கொண்டு வாருங்கள். அருமையான கர்த்தருடைய மனுஷன் தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை குறித்து 3 காரியங்களை அவர் உள்ளத்தில் எண்ணினதாக இன்றைக்கு நாம் அறிய முடியும். ஒன்று, ஒரு பெற்றோர், தாய் தகப்பன் என்கிறவர்கள் உலகம் அழிகிறது என்று உலகத்தை உண்டாக்கினவர் சொல்லிவிட்டார். நான் எல்லாவற்றையும் நிகிரகம் பண்ணுகிறேன், அழிக்கிறேன், இனி ஒரு உயிரும் உயிரோடு இருக்கக்கூடாது என்பது உலகத்தை உண்டாக்கினவருடைய தீர்மானமானது. அவர் அதை செய்ய வல்லமையுள்ளவர் என்கிற காரியங்களும் அது நிச்சயமாய் அப்படித்தான் ஆகும் என்பதும் அது நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டியது நல்லது. ஆனால் இவைகளை காதலை கேட்ட பின்பு ஒரு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை உணர்வுள்ளவராய், முதலாவது அருமையான கர்த்தருடைய மனுஷன் நோவா தன்னை சீர்படுத்த தொடங்கினார். தன்மேல் விழுந்த கடமை என்ன என்பதை உணரத் தொடங்கினார். எனக்கு ஒரு கடமை இருக்கு, என் மனைவி மாத்திரமல்ல, என் பிள்ளைகளுக்கும் தேவையானவைகளை நான் செய்ய வேண்டும். எனக்கு 3 ஆண் மக்கள். இந்த 3 ஆண் மக்களுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான துணையை தேட வேண்டும். இந்த 3 ஆண் மக்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் மேன்மையாவதற்கு அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த 3 ஆண் மக்களும் தேவனாலே ரட்சிக்கப்பட்டு, தேவனாலே காக்கப்பட்டு, தேவனாலே சந்ததி பெருகுவதற்குரிய காரியங்களை செய்ய வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கடமை உணர்வு உள்ள ஒரு பரிசுத்தவனாய் காணப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை வாசிக்கும் பொழுது ஒரு சிறிய சிந்தனைக்கு நம்முடைய சிந்தைகளை திருப்புங்கள். என் பிள்ளை வாழ தொடங்கும் பொழுது, அது பிறந்தவுடனே அடுத்த உட்கார்ந்து யோசிப்பதெல்லாம் என்ன செய்யலாம், எந்த காலேஜில் சேர்த்தலாம், எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தலாம், 10 பள்ளிக்கூடங்களை விசாரித்து அதற்கு பின்பு 10 இடங்களை விசாரித்து அதற்கு பின்பு இப்படி எத்தனை இடங்கள், எத்தனை காலங்கள் இருக்கிறது என்று கவனியுங்கள். ஆனால் அவர் தன்னுடைய கடமையில் தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை குறித்து, ஆவிக்குரிய நிலையில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை குறித்து, தேவனாலே அவர்கள் காப்பாற்றப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆழ்ந்த சிந்தனையும் தன்மையும் குறித்து தீர்க்கமுள்ள ஒரு கர்த்தருடைய மனுஷனாக இருந்தார். நாம் செய்வது தவறு அல்ல. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வாழ்க்கை உண்டு பண்ணுவதும், படிக்க வைப்பதும், வேலை வாங்கி தருவதும், கொண்டு போவதும் அல்ல, அது தவறல்ல. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய பிள்ளைகளின் ஆவிக்குரிய நிலையில் ரட்சிப்பின் அனுபவங்களை குறித்த கடமையும் பெற்றோராகிய நம்முடைய தலையின் மேல் இருக்கிறது என்பதை முதலாவது மறந்துவிட வேண்டாம். நோவா அதிலே கவனம் உள்ளவராயிருந்தார். 2வது, நோவை குறித்து எழுதியிருக்கிறது, அவர் சுதந்திரத்திற்கு பங்காளியாய் மாறினார் என்று. எப்படி இவைகளை எல்லாம் பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவருடைய அனுபவத்தில் நான் இன்னொரு காரியத்தையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவர் ஒரு உத்தரவாதம் உள்ள புருஷனாய் காணப்பட்டார். காரணம், அந்த உத்தரவாதம் என்று சொல்லுகிற வார்த்தை ரொம்ப நேர்த்தியானது. என்ன நடந்தாலும் பொறுப்பாளி அவர்தான். என்ன நடந்தாலும் அதற்கு பிணையாளி, அதற்கு ஈடு செய்ய வேண்டியது அவர்தான். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புக்கு உரிய ஒரு பரிசுத்தவானாய் தன்னுடைய உத்தரவாதம் உள்ள வேலையை செய்ய தொடங்கினார். உத்தரவாதம் என்ன? என் பிள்ளைகள் எப்படி ஆகிலும் தேவனாலே ரட்சிக்கப்பட வேண்டும். நான் ரட்சிப்பு மாத்திரமே, அந்த பகுதிக்குள் மாத்திரமே இன்றைக்கு நின்று கொள்ளலாம். என் பிள்ளைகள் தேவனாலே பெருக வேண்டும். என் பிள்ளைகள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும். என் பிள்ளைகளுடைய அனுபவங்களை, நான் இத்தனை ஆண்டுகள் இத்தனை பணத்தை செலவழித்து
இந்த கப்பல் கட்டுகிறேன், இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இது எல்லாம் எங்களுடைய சொந்த பணம், நாங்கள் செலவழிக்க வேண்டிய காரியம் எங்களிடத்திலிருந்து புறப்படுகிறது. ஒருவேளை என் மகன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால், என் மகன் அதற்கு வேண்டாம் என்று சொன்னால், என் பிள்ளை அதை தடுத்தால், 3 பிள்ளைகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இவைகள் எண்ணத்திற்கு யார் பேசினது, இதெல்லாம் எப்படி நடக்கும், இப்படி கேட்டு அவர்கள் தங்களை இந்த பகுதியிலிருந்து விடுவித்துக் கொள்ள தொடங்கினார். உத்தரவாதம் உள்ள ஒரு புருஷனாய், ஒரு பரிசுத்தவானாய் இவர் காணப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு உத்தரவாதமான வாக்குகள், பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தமான வார்த்தைகள், பிள்ளைகளுக்கு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள், பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் தேவன் செய்கிற அதிசயமான ஆசீர்வாதங்களை குறித்த தீர்மானமான காரியங்கள், பிள்ளைகளின் காலத்தில் ஆதி முதல் நடந்தவைகளை விளக்கமாய் சொல்லிக் கொடுத்து, அவரே நமக்கு தேவன், அவரே சர்வ வல்லமையுள்ளவர், அப்படி சொல்லிக் கொடுத்து அவர்களை எந்த விதத்திலும் தடை இல்லாமல் நடத்துவதற்குள்ள உத்தரவாதம் நிறைந்த ஒரு மனுஷனாய் நோவா காணப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சில வேளை சில குடும்பங்களை எண்ணி பாருங்கள். ஒரு முறை ஒரு குடும்ப ஜெபத்திற்காக அந்த குடும்பத்தை பார்ப்பதற்கும் அவர்கள் நோயாளியாக இருந்தார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கிறதற்காக அந்த வீட்டுக்கு சென்றேன். முதல் முறை நான் உள்ளே நுழைந்த உடனே ஒரு சகோதரி கதவை திறந்து வாங்கன்னு சொல்லி உட்கார வைத்தார்கள். அந்த அம்மா உள்ளே போனவங்க தான் வெளியே வரல. அடுத்து கொஞ்சம் பொறுத்து ஒரு அம்மா வந்து ஸ்தோத்திரம் சொன்னாங்க. என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டாங்க. அந்த பரிமாறுபடாமல் இருந்தது. அதற்கு பின்பு 3வது ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினார். இந்த 3 பேர் மூன்று காரியமாய் இருந்தார்கள். அந்த குடும்பத்திற்குள்ளாக நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். உட்கார்ந்துருந்தேன். நான் கொஞ்ச நேரம் நான் பொறுத்திருந்தேன். அந்த ஐயா சொன்னார், ஐயா உங்களை கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்துருக்கிறீங்க ஜெபத்துக்காக, நான் ஒன்று சேர்ந்து நம்ம ஜெபிக்கலான்னா, ஆனால் வருத்தப்படாதீங்க, எங்கள் பிள்ளை இதில் வராதுங்க. விசேஷம் கேட்டேன். அந்த அம்மா ஒரு சபைக்கு போயிட்டுருக்காங்க, பொண்ணு ஒரு சபைக்கு போயிட்டுருக்காங்க. அடுத்து அவர் சொல்லும்போதே சொன்னார், நாங்கள் எல்லாம் இந்த குறிப்பிட்ட சபையில் ஆதியிலிருந்து இருந்துகிட்ருக்கோம். அதனால் என்னுடைய மனைவி அந்த இடத்துட்டு வரமாட்டேங்கிறாங்க, அங்கே தான் போயிட்டுருக்காங்க. இவர் சொன்னார், நான் ஆவிக்குரிய நிலையில் வளர வேண்டும் என்கிற ஒரு ஆசையில் பக்கத்தில் இருக்கிற தேவ சபைக்கு போயிட்டுருக்கையா. அங்கே நான் குடும்பம், ஒரே ஒரு குடும்பம், ஒரே வீட்டில் வசிக்கிறார்கள், ஒரே சட்டியில் சாப்பாடு செய்கிறார்கள், ஒரே பாத்திரத்தில் குழம்பு வைக்கிறார்கள். என்ன செய்தாலும் பிள்ளைகள் பகிர்ந்து கொள்கிறார்கள். என்ன செய்தாலும் எல்லாரும் உட்கார்ந்து தான் புசிக்கிறார்கள், எல்லாரும் உட்கார்ந்து தான் பேசுகிறார்கள். திருமண காரியங்கள், விசேஷ காரியங்கள், போவது வருவது எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இவைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நடைமுறையில் இருக்கிற சூழ்நிலை பரிதாபமான நிலைமையில் இருக்கிறது. ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு தகப்பனாய் தன்னை மாற்றிக்கொள்ளவும் முடியவில்லை. மாற்றிக்கொண்டாலும் அங்கு கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. அதற்கு காரணம் என்ன? தன்னுடைய கடமையை சரியாய் செய்யாததால் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் காட்ட முடியவில்லை. என் பிள்ளை இவ்வளவா இருக்கிறது என்று உத்தரவாதம் காட்ட முடியவில்லை. என் பிள்ளை எவ்வளவு நேரம் ஜெபிப்பால் உத்தரவாதம் காட்ட முடியவில்லை. என் பிள்ளை அபிஷேகத்திற்குள் இருக்கிறாள், உத்தரவாதம் காட்ட முடியவில்லை. என் பிள்ளை இந்த குறிப்பிட்ட வயதில் ஞானஸ்நானம் பெற்று தேவ பிரசன்னத்தோடு வாழ்கிறாள் என்று உத்தரவு காட்ட முடியவில்லை. நமக்கு இருக்கிற நோக்கம் எண்ணம் எல்லாம் எப்படி மேலே போல, எப்படி உயரலாம், எப்படி அடுத்து சம்பாதிக்கலாம், அதற்குள் சிந்தை இருக்கிறது தவறல்ல, அது தேவை இந்த உலகத்தில். ஆனால் அதே சமயத்தில் நான் காக்கப்பட வேண்டிய கட்டாயம் உண்டு. ஒரு நாள் ஒரு அழிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒரு நாள் ஒரு வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒரு நாள் ஒரு மறுரூபத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒரு நாள் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது சம்பவிக்கும், எப்பொழுது சம்பவிக்கும், எப்பொழுது சம்பவிக்கும், எப்பொழுது எக்கால சத்தம் கேட்கும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த எதிர்பார்ப்பு எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று தெரியாததால் அதற்கு உள்ள ஆயத்தத்தையும் உத்தரவாதம் உள்ள ஒரு பெற்றோராய் செய்ய வேண்டும். ஒரு தகப்பன் மேல் விழுந்த கடமை, ஒரு தாயின் மேல் விழுந்த கடமை, தன் பிள்ளைகளின் பருவத்திற்குள் அவர்களுக்கு உத்தரவாதி. சரியான நேரத்தில் இப்படி இருக்கிறது, சரியான நேரத்தில் என் பிள்ளை, சரியான நேரத்தில் என் மகன், சரியான நேரத்தில் அவன் எழுந்திருக்கிறான், சரியான நேரத்தில் வாசிக்கிறான், சரியான நேரத்தில் படிக்கிறான். சில பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷம், பையன் இந்த மியூசிக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டானவே போதும், அவ்வளோதான், ஒன்றும் கண்டுக்கவே மாட்டார்.
அவன் ரொம்ப பிரில்லியன்ட்டுங்க. அவன் இன்னும் சில குழந்தைகள் பசங்க இருக்காங்க, அவங்கள சர்ச்சில் வேதம் வாசிக்க சொல்லிடுவார் பாஸ்டர், அவ்வளோதான். வேதம் படிச்சுட்டானே முடிஞ்சு போச்சு. ஐயோ, அவன் வேதமெல்லாம் படிப்பாங்க. ஆராதனை நடந்த ஆராதனையா, ஐயோ என் பையனை விட்டீங்கன்னா அவ்வளவுதான். என்ன மாதிரியெல்லாம் பரிதாபமான நிலைமை எனக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்மஸ் பஜனை நம்ம எல்லாரும் கொண்டாடுகிற ஒரு பழக்கம். கிறிஸ்மஸ் நாட்களில் வீடு வீடாக சென்று அது வாழ்த்து சொல்வதும் ஆண்டவருடைய பிறப்பை அறிவிப்பதும். இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அதற்கு குழுக்களாய் பிரித்து விட்டார்கள் ஒரு இடத்தில். இந்த குழுவில் வீட்டுக்கு போய் பாடி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அவர்களுக்கு ஜெபித்து ஆசீர்வாதம் கூற வேண்டும். இந்த பாடுகிறது ஒரு குழு, ஜெபிக்கிறதற்கு ஒருவர், ஆசீர்வாதம் கூறுகிறதற்கு ஒருவர். நன்று கவனிங்க, சொல்லுகிற காரியங்களை சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். ஆசீர்வாதம் சொல்லுகிறவர் தான் அதுக்கு லீடர், அதுக்கு பெரியவர். வீட்டுக்குள்ள பாடி என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாம் கட்டளை போடுவார். எல்லா வீடுகளையும் பார்ப்பாங்க. ஒவ்வொரு வீடாக போய் உட்கார்ந்து பாடி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வாதம் சொல்லுவார். ஆசீர்வாதம் சொல்லுகிறவருடைய நிலையை கவனிப்பீர்களானால் அது இன்னுமே யோசிக்க முடியாத காரியம். அவர் தண்ணீர் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த மனுஷன் இல்லை, அவருக்கு என்ன ஞானஸ்நானமும் இல்லை. அவர் தான் எல்லா வீட்டுக்கும் போய் ஆசீர்வாதம் கொடுக்கிறவர். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க, அந்த குடும்பத்தில் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்கள், அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள். ஐயா, பெற்றோர் ஒரு வார்த்தையை கவனிக்க வேண்டிய அவசியம். நான் பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டேனானால் எனக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லுகிறேன். ஆலயத்துக்கு கொண்டு போகிறோம், பெயர் வைக்கிறோம், எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விடுகிறோம். ஆனால் என் பிள்ளையின் உத்தரவாதம், ஆத்துமாவிற்குரிய உத்தரவாதம் முழுவதும் பெற்றவராகி எனக்கும் என் மனைவிக்கும் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். என் பிள்ளையை சரியான நேரத்தில், சரியான சந்தர்ப்பத்தில், சரியான காலத்தில் காப்பாற்ற வேண்டியது நோவா தன் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக, பின் வருகிற சுதந்திரத்தை தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக்கி கொடுப்பதற்காக. நான் அந்த சுதந்திர வீதத்தையும் பார்க்கலாம். சுதந்திரத்தை அடையாளமாக்கி கொடுப்பதற்காக நோவா உத்தரவாதம் உள்ளவராக இருந்தார். மூன்றாவதாக நோவாவிடத்திலே காணப்பட்ட ஒரு பெரிய காரியம், எல்லாவற்றிற்கும் பொறுப்பாளியாய் காணப்பட்டார். வேலை கட்டுவதிலிருந்து, கப்பல் கட்டுவதிலிருந்து, பிள்ளைகளை திருமணம் செய்வதிலிருந்து, அந்த பிள்ளைகளுக்கு பெண் பார்க்கிற காரியங்களிலிருந்து, தனக்கு இருக்கிற ஆண் மக்களை தனித்தன முறையாய் விட்டுவிடக்கூடாது என்று எல்லாவற்றிலும் ஒரு பொறுப்பு உணர்வுள்ள ஒரு புருஷனாய் இருந்தார். சரியான நேரத்தில் சரியானபடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிறிஸ்தவ குடும்பங்களில் நடக்கிற மிகப்பெரிய போராட்டமான வாழ்க்கை இது ஒன்றுதான். பொண்ணு அபிஷேகம் வச்சிருக்கும், ஆனால் ஏழையாக இருக்கும். பொண்ணு நல்ல கர்த்தருக்குள் வளர்ந்த பொண்ணாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் படிக்காததாக இருக்கும். இந்த காரியங்களை எல்லாம் நன்றாய் நாம் கவனிக்க கடனாளிகளாய் நிற்கிறோம். நமக்கு தேவையானவைகளை தருவதற்கும் செய்வதற்கும் அவரால் முடியும். அவர் செய்கிற காரியங்கள் அதிசயமானவைகள், அவர் செய்கிற காரியங்கள் அற்புதமானவைகள். என்ன செய்வார் என்று சொல்ல முடியாது. வேறு வசனத்தில் எழுதியிருக்கிறது, எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி சிறியவனை குப்பையிலிருந்து தூக்குகிறார் என்று எழுதியிருக்கிறது. அதுவும் எழுதியிருக்கிறது, அவனை ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார், அவனை பிரபுக்களோடு கொண்டு போய் நிறுத்துகிறார் என்று எழுதியிருக்கிறார். எங்கோ சிறை கைதுகளாய் பிடித்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்கிற அசரியா, அனனியா, மீஷாவேல் உங்க மனதுக்குள் இருக்கட்டும். எங்கேயோ சிறை பிடித்த நெகேமியா, எங்கேயோ கைதியாய் வந்த எஸ்ரா, எவ்வளோ பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் பயன்படுத்தினார். எங்கோ குழிக்குள் கிடந்து விலைப்பட்டு போய் அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பு தேவன் உயர்த்த தொடங்குவாரானால் மேன்மையானதாக இருக்கும் பொறுப்பாளியான ஒரு வேலையை நோவா செய்தார். தன் பொறுப்புணர்வு, தேவன் சொன்னதுக்கு அடுத்த நிமிஷம் தன் குடும்பத்திற்குள்ள வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய தொடங்கினார். இதனுடைய மேன்மை என்ன? இவர் இவ்வளவு செய்ததனுடைய மேன்மை என்ன? நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் தேவன் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தார் என்று நீங்கள் வாசிக்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்குமானால் அந்த உடன்படிக்கையின் மேன்மை தலைமுறையாய் நிற்கத்தக்க ஆசீர்வாதம். நீங்கள் வாசித்து பாருங்கள் 9ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அன்றைக்கு ஒரு அடையாளத்தை தேவன் அவர்களுக்கு காண்பித்தார். என்னுடைய வில்லை நான் மேகத்தில் வைக்கிறேன், இது உங்களுக்கு அடையாளம். அடையாளம் காண்பதற்கு
நோவா தன் பிள்ளைகளை பக்குவப்படுத்தினார். அதுவும் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் திரும்ப ஒருமுறை அந்த வசனத்தின் கீழ்ப்பகுதிக்கு வாருங்கள். சுதந்திர பாகத்தை அடைவதற்கு தன் பிள்ளைகளை சரியாய் நடத்தி கொண்டு போனார். அருமையான தேவ ஜனமே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் எப்படி என்று ஒரு மனிதனால் அறிய முடியாது. தேவன் ஒன்று காரியத்தை செய்ய தொடங்குவாரானால் அதை தடுப்பதற்கும் அது வேண்டாம் பொறுத்திருங்கள் என்று சொல்வதற்கு யாராலும் முடியாது. அவர் தீர்மானித்தால் தீர்மானித்தவைகள் தான். இன்றைக்கு வேதத்தை வாசித்து பாருங்கள். ஒரு நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக, தன் குடும்பத்திற்கு ஒரு சுதந்திர பாகத்தை கொண்டு வருவதற்காக, ஒரு குடும்பத்திற்கு ஒரு உடன்படிக்கையை பெற்றுக்கொள்வதற்காக, தன் குடும்பத்தார் அடையாளம் கண்டவர்களாய் வாழ்வதற்காக, தன் குடும்பத்தார் நீங்காத நித்திய சுதந்திரத்தை தன் சந்ததியார் பெற்றுக்கொள்வதற்காக நோவா கடமை நிறைந்த ஒரு மனுஷனாய் தன்னை மாற்றினார். உத்தரவாதம் நிறைந்த மனுஷனாய் மாற்றினார். பொறுப்பு உணர்வுள்ள ஒரு மனுஷனாய் அவர் தன்னை மாற்றி அமைத்தார். இந்த மாறுதல் அவருடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்கு, அவர் குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்படுவதற்கு, கடைசி வரைக்கும் அவர்களுக்கு தேவக்கரம் ஆதரவாக இருந்தது. என்னோடு கூட இன்றைக்கு தேவ சமூகத்தில் நிற்கிற உங்களுக்கும் நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், என் மேல் விழுந்த கடமையை உணருங்கள். தேவன் எனக்கென்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உத்தரவாதம் உள்ள வாழ்க்கையை பாருங்கள். நான் என்னென்ன காரியத்தில் பொறுப்புணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பாருங்கள். புருஷன் மனைவி இருவருக்கு நான் பெற்றோருக்கும் நோவாவின் மனைவியும் செய்த தியாக உணர்வு, செய்த தியாக காரியங்கள் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய நடுவிலே பரிசுத்தவானாய் காண்பிக்கிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் நம்மை அவரை போல கடமை உணர்வை உணர்ந்து கொள்ள, என்னுடைய பிள்ளைகளின் மேல், என்னுடைய சபையின் மேல், என்னுடைய விசுவாசத்தின் மேல் எனக்கு இருக்கிற கடமை, என்னுடைய குடும்பத்தின் மேல், என் பிள்ளைகளின் மேல், எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சபையின் மேல், போதனையின் மேல் எனக்கு இருக்கிற பரிசுத்த உத்தரவாதம் உள்ள வாழ்க்கை, நான் இன்னும் எவ்வளவோ பொறுப்புணர்வுள்ளவர்களாய் ஆவிக்குரிய நிலையில் தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற அந்த ஆழ்ந்த உணர்வையும் நமக்குள் உருவாக்கி நம்மை நடத்தும்படி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உமது முகத்தை நாங்கள் திரும்ப பார்க்கிறோம். உம்முடைய தாசனாகிய நோவாவை நாங்கள் மறுபடியும் நினைவு கொள்கிறோம். சாதாரணமாய் வாழ்ந்த ஒரு மனிதனோடு நீர் பேசி ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லிவிட்டார், அடுத்து என்ன என்று கேட்காமல் இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு நான் என்னுடைய கடமையிலும் தவறக்கூடாது. எனக்கு ஒரு உத்தரவாதம் உள்ள வாழ்க்கை உண்டு, எனக்கு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்னை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள், நான் சார்ந்த சபை இருக்கிறது, அதற்கு நான் என்ன உத்தரவாதம் உள்ள ஒரு மனுஷனாய் நிற்கிறேன். மூன்றாவதாக என்னுடைய பொறுப்புணர்வு என்ன, நான் என்னென்ன விஷயத்தில் பொறுப்பு மிகுந்த ஒரு மனுஷனாய் வாழ வேண்டும் என்கிற அந்த ஆழ்ந்த உணர்வோடு கூட தன்னையும் தன் குடும்பத்தையும் ரட்சிக்கும்படி அவர் ஒரு அருமையான பேழையை செய்தாரே. ஆண்டவரே, அந்த சம்பவத்தை தான் நாங்கள் இப்பொழுது எங்கள் நினைவிற்கு கொண்டு வந்தோம். அருமையான உம்முடைய தாசன் நோவாவை போல எங்கள் கடமையை உணர்கிற உள்ளம் எங்களுக்கு தாரும். எங்கள் பொறுப்பை உணர்ந்து நாங்கள் செயல்படுகிற உள்ளம் தாரும். நாங்கள் எந்தெந்த விஷயத்தில் உமக்கு முன்பாக எங்கள் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, எங்கள் பரிசுத்தத்தை குறித்து, நாங்கள் அடைந்திருக்கிற எங்களுடைய சூழ்நிலை குறித்து, எங்கள் ஊழியங்களை குறித்து ஆண்டவரே உத்தரவாதம் உள்ள ஒரு நிலையை நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கட்டும். நாங்கள் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்கிற, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களுக்கு உண்டு என்கிற ஒரு நிலையை நாங்கள் மறந்து, நாங்கள் இத்தனை கடமை உணர்வும் எங்களுக்கு இருக்கிறது என்கிற அந்த ஆழ்ந்த உணர்வோடு செயல்பட எங்களை பக்குவப்படுத்தும். என்னோடு கூட உடைய முகத்தை பார்க்கிற எல்லார் மேலும் நோவாவுக்கு இருந்த அந்த கடமை உணர்வு, நோவாவுக்கு இருந்த அந்த உத்தரவாத உணர்வு, நோவாவிற்கு இருந்த அந்த பொறுப்பு மிகுந்த உணர்வு எங்களுக்குள் ஆகட்டும். ஆசீர்வதியும் கிருபைக்குள்ளாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நோவாவை அழைத்து நோவாவோடு இடைப்பட்டு தமது மகத்துவமுள்ள கிருபையினாலே நோவாவை இன்றைக்கு வரைக்கும் பரிசுத்தவானாக கண்டு கொண்டிருக்கிற பரிசுத்தம் உள்ளவர் உங்களையும் என்னையும் இதே பரிசுத்த நிலையில் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.